ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் திக்கான பால் எடுத்து தண்ணி சேர்க்காம காய்ச்சிக்கலாம். பால் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் வினிகரை இதில் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்ததும் பால் தெரிஞ்சு வர வரலும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். இப்போ இதை ஒரு காட்டன் கிளாத் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துடலாம். இதை வினிகர் வாசனை போகிறதுக்காக மறுபடியும் ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துட்டு இப்போ இது அரை மணி நேரத்துக்கு அப்படியே கட்டி விட்டுடலாம். இப்போ ரப்ரிக்கு ஒரு பேனில் 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தா தான் லைட்டாக எல்லோ கலர் வரும். இப்போ ரப்ரி ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட்டி வச்சிருக்கிற பன்னீரை எடுக்கலாம். இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது 15லேருந்து 20 நிமிஷம் வரணும் நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக ஆகிற வரலும் நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து
உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சு அழுத்தி 4 பக்கமும் இந்த மாதிரி செய்து எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் செய்து எடுத்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த உருண்டைங்களை இதில் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வைக்கணும். அப்பப்போ எடுத்து இதை திருப்பி விட்டுக்கணும். இது நல்லா வெந்து வந்ததும் இதை அப்படியே எடுத்து ஐஸ் வாட்டர்ல சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுக்கலாம். இதில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற ரப்ரியில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை 4 to 5 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே கஸ்மி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.